Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. 9 ஆண்டு காலமாக தினம் ஒரு செங்கல் எடுத்து வச்சுருந்தா ஒரு 5 வருஷம் முன்பே நடிகர் சங்கம் பிரம்மாண்டமாக கட்டப்படவில்லை. 9 ஆண்டு காலமாக பல கோடி ரூபாய். நீங்கள் இப்போ ரஜினி ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாரு, அவரும் அந்த நடிகர் சங்க உறுப்பினர் தான். விஷால் பல கோடி சம்பளம் வாங்குறாரு, விஜய் வாங்குறாரு, அஜித் வாங்குறாரு, சிவகார்த்தி, எல்லா நடிகர் சங்க உறுப்பினர்கள் தான். நடிகர் சங்கம் கட்டப்படவே இல்லை. தமிழ்நாட்டில் தமிழர்களே இல்லை. ஆந்திராவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரெட்டிகாரு தான் தமிழர்களுக்கெல்லாம் தலைவர். ஒரு ஆண்மகனே நடிகர் சங்கத்தில் இல்லை. டம்மி பீஸு நாசர் இருக்கார், எதை சொன்னாலும் செய்வார். சிவகுமார் குடும்பம் விஷால் ரெட்டிக்கு பின்னாடி ரொட்டி சுட்டு கொண்டு இருக்கிறார். நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பல கோடி கணக்கான ரூபா பணம் என்ன ஆச்சரியம் தெரியும். திருட்டி விசிடி ஒழிப்பதற்காக செலவு செய்யப்படுதுங்கிறாங்க. என்ன செலவு, எதற்காக செலவு, எங்கே செலவு செய்தார்கள், எந்த கணக்கு வழக்கம் இல்லை. இதே கதை தான் ராதா ரவி சரத்குமார் இருந்த பொழுது. இந்த லட்சுமி மேனன் ரெகுலராக இங்கே வந்து குடிப்பாங்களாம், பாருக்கு வருவாங்க. ஆமாம், எப்பவுமே வருவாங்க. எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர். எப்பவுமே இவ்வளவு அதிகமாக மது குடிப்பாங்களாம். இதெல்லாம் அந்த பேரர்கிட்ட அந்த ஐடி ஊழியர் விசாரிப்பதை லட்சுமி மேனன் பார்க்குறேன். ஏன் அவன் என்ன விசாரிக்கிறான்? நான் எவ்வளோ குடித்தா என்ன? 6 லார்ஜ் அந்த அம்மா குடிப்பதாக இவர் பார்த்துருக்கார். 6 லார்ஜ் தான், 2 லார்ஜ் ஒரு குவார்ட்டர். நம்மளோட முனிசாமி குப்பிசாமி குடிக்கிற குவார்ட்டர். இந்த அம்மாவுடைய 4 நண்பர்களில் ஒருவன் கூலிப்படையை சேர்ந்தவனா. அவரை கடத்திருக்காங்கன்ற மாதிரி செய்தி. அவன் தான் அந்த ஐடி ஊழியர் தப்பிச்சு ஓடுறான். அவனை காரில் பின்னாடியே போய் காரை மோதி நிறுத்தி அடித்து இடித்து அவங்க காரில் இவங்க காரை கொண்டு வந்து அவன் அடிப்பதை இந்த அம்மா ரசிச்சு. இவங்க வந்து சமீபத்தில் இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு அடிமையானது காரணம் தான் வந்து அவங்க பட வாய்ப்புகள் கம்மியானதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லைங்க, இவங்க படத்துக்கும் குடிக்கும் சம்மந்தமே இல்லைங்க. சினிமாவுக்கு வருகிற பொழுதே குடித்தா தான் சினிமாவில் சேர்த்துவான். மது விருந்து இல்லாத சில திரைத்துறை விழாக்களே இல்லை. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று வந்து நடிகரும் தயாரிப்பாளருமான விஷால் அவர்களுக்கும் நடிகை சாய் தன்ஷிகா அவர்களுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அவங்களோட பின்புலம் அதெல்லாம் எப்படி சார், அது இந்த காலத்தில் எப்படி மலர்ந்துச்சு? ஏன்னா விஷாலுக்கு 48 வயசு ஆயிடுச்சு. ஆமாம், விஷாலை பொறுத்த வரைக்கும் இந்த நிச்சயம் ஏறக்குறைய ஒரு 3வது 4வது நிச்சயம். அப்போ இதுக்கு முன்பு அனிஷா ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தை சேர்ந்த பெண்ணோடு நிச்சயதார்த்தம் நடந்து அந்த திருமணம் தேதி நடிகர் சங்கம் கட்டிடம் திறப்பு விழா 2 ஒன்றா நடக்கும்னார். 9 ஆண்டு காலமாக நடிகர் சங்கம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ அனிஷாவுடைய நிச்சயதார்த்தம் நடந்து திருமணம் நடக்கவில்லை. ஏன் சார்? அந்த பெண்ணு இவரை விட்டு அந்த பொண்ணு வேறு திருமணம் பண்ணிச்சு. காரணம் அந்த பொண்ணு தான் கேட்கணும். அதுக்கு மேலே தான் நம்ம போக முடியும். அதை தாண்டி உள்ள வீட்டுக்குள்ளேயோ பெட்ரூமுக்குள்ளேயெல்லாம் நம்ம போக முடியாது. இவர் பெட்ரூம் எங்கே இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் என்னுடைய வேலை அல்ல. அப்போது இவரை நிச்சயம் பண்ணிவிட்டு அனிஷா தப்பி ஓடிவிட்டது. இதற்கு முன்பு வரலட்சுமி சரத்குமார் அதை திருமணம் செய்வதாக 2 பேரும் பல ஆண்டு காலம் அந்த மாதிரி இப்போ கல்யாணம் பத்திரமா இருக்குது. அதோடு திருமணம் செய்வது, முழுக்க நடிகர் சங்க கட்டிடம் சிறப்பு விழாவும் என்னுடைய திருமணம் நடக்கினார். இப்போ அது 9 வருஷம் ஆச்சு. இப்படித்தான் இப்போ சாய் தன்ஷிகா, இது தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு தமிழச்சி சாய் தன்ஷிகா. இந்த அம்மா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸு பிளேயர், அதே போல் ஒரு பெரிய சண்டை பயிற்சி வல்லுனர். இந்த அம்மா இதை கதையாக வைத்து ஒரு படம் எடுக்குது. அந்த படம் பல்வேறு தடங்கல்கள், பல்வேறு இடையூறுகள், பல பொருளாதார சிக்கல், இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திக்குது. அப்போது உதவிக்காக யார்கிட்ட வருது? விஷால்கிட்ட வருது. விஷால்கிட்ட வந்த பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆகுது, உதவி செய்கிறார். அதன் பிறகு
அதை இப்போ நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு 2 பேருக்குள்ள காதல் ஆமாம் வந்திருக்கு. ஆமாம். அப்போ அடுத்து டிசம்பர் மாதம் நடிகர் சங்க கட்டிடம் சிறப்பு விழாங்கிறாரு. பல டிசம்பர் போயிடுச்சு, 9 டிசம்பர் போயிடுச்சு. நடிகர் சங்க நிகழ்ச்சிக்காக சன் பிக்சர்ஸ், சன் டிவி சார்பாக மலேசியா சிங்கப்பூர்லாம் கலை நட்சத்திர கலை நடந்து அது பல கோடிக்கு விற்றாங்க. பல கோடி பணம் என்ன ஆச்சுன்னே தெரியல. நீங்கள் 9 ஆண்டு காலமாக தினம் ஒரு செங்கல் எடுத்து வச்சுருந்தா ஒரு 5 வருஷம் முன்பே நடிகர் சங்கம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. கட்டப்படவில்லை. 9 ஆண்டு காலமாக பல கோடி ரூபாய். நீங்கள் இப்போ ரஜினி ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாரு, அவரும் அந்த நடிகர் சங்க உறுப்பினர் தான். விஷால் பல கோடி சம்பளம் வாங்குறாரு, விஜய் வாங்குறாரு, அஜித் வாங்குறாரு, சிவகார்த்தி, எல்லா நடிகர் சங்க உறுப்பினர்கள் தான். ஏன் நம்ம கல்வி வியாபாரி அதிகமாக 250 பேரை தன்னுடைய சார்ட்டர் ஃப்ளைட்டில் மாலத்தீவுக்கு கூட்டிகிட்டு போய் திருமணம் செய்த ஐஸ்வரி கணேஷ் அவரும் நடிகர் சங்க உறுப்பினர் தான். இப்படி பல பேர். ஆனால் நடிகர் சங்கம் கட்டப்படவே இல்லை. இதே மிகப்பெரிய பிரச்சனைக்காகத்தான் சரத்குமாரும் ராதாரவியும் வெளியே அனுப்பப்பட்டார்கள். அவர்களும் அதிகாரம் பிடுங்கப்பட்டது. ஜெயலலிதாவுக்கு நெருக்கமான சரத்குமாரும் ராதாரவியும் திமுகவை சேர்ந்த பூச்சி முருகன் அனுப்பி கருணாநிதி அந்த சங்கத்தை உடைச்சி சரத்குமார் ராதாரவியிடமிருந்து விஷால் ரெட்டியிடம் அந்த சங்கம் கைப்பற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் தமிழர்களே இல்லை. ஆந்திராவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரெட்டிகாரு தான் தமிழர்களுக்கெல்லாம் தலைவன். ஒரு ஆண்மகனே நடிகர் சங்கத்தில் இல்லை. டம்மி பீஸு நாசர் இருக்கார், எதை சொன்னாலும் செய்வார். சிவகுமார் குடும்பம் விஷால் ரெட்டிக்கு பின்னாடி ரொட்டி சுட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தரும் வரல. ஏன் சிவகுமார் நடிகர் சங்க தலைவரானா என்ன? சிவகுமார் பையன் தயாரிப்பாளர் சங்க தலைவரானா என்ன? தெம்பும் திராணியுமே இல்லை. தெம்பும் திராணியுமே இல்லை. அது இந்த ரெட்டியிடம் இருக்கிறது, விஷால் ரெட்டி. அதனால் அவர் வந்தார். வந்த பிறகு நீங்கள் பல முரண்பாடுகள். இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் அவருடைய சொந்த வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அது விடுங்க, அது நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம். அது எத்தனாவது செஞ்சுரி அடித்தாலும் சரி, அது அவருடைய விருப்பம். பாவம், விட்டில் பூச்சிகளாக பல பெண்கள் வந்து விழுகிறாங்க. அது அந்த ஆற்றாமையால் நம்ம அதை பேசுகிறோம். ஆனால் திரைப்பட வரலாற்றில் நீங்கள் துப்பறிவாளன் 2 அப்படின்னு நிற்கிது. அது அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை. போனார், தான் தயாரிக்க போகிறேன், நடிக்க போகிறேன்னு போனார், லண்டன் போனார், என்ன ஆச்சுன்னே தெரியல. அடுத்து லைக்கா நிறுவனத்துக்கு பல கோடி ரூபாய் இவர் பணம் கொடுக்கணுன்னு ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர், நடிகர் சங்க தலைவர், இப்படி இப்போ எந்த பொறுப்புகளை வைத்து கொண்டாலும் திரைப்படம் துறை சார்ந்த எந்த ஆரோக்கியமான விஷயங்களும் இப்போ நடப்பதாக தெரியவில்லை. நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பல கோடி கணக்கான ரூபா பணம் என்ன ஆச்சுன்னு தெரியல. பல கோடி ரூபா பணம் திருட்டி விசிடி ஒழிப்பதற்காக செலவு செய்யப்படுதுங்கிறாங்க. என்ன செலவு, எதற்காக செலவு, எங்கே செலவு செய்தார்கள், எந்த கணக்கு வழக்கம் இல்லை. இதே கதை தான் ராதாரவி சரத்குமார் இருந்த பொழுது யாருமே ஏற்று கேட்கலையா சார்? கேட்க ஆளே இல்லை. தமிழ்நாட்டில் ஆண் மக்களே கிடையாது. அரசியலையும் கிடையாது, சினிமாவிலையும் கிடையாது, எதுலேயுமே கிடையாது. காவல்துறை பிடிச்சிட்டு போனால் அடித்தே கொண்டு வருவான். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கேட்க மாட்டான். பென்னிசி ஜெயராஜ் விசாரணை கூட்டிகிட்டு போய் நீங்கள் அப்பா மகன் 2 பேரும் அடித்து கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துகிறான். கேட்பதற்கு ஆள் இல்லை. பல அஜித் குமார், பல பென்னிஸ் ஜெயராஜ், பல பேர். இதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. ராத்திரி பூரா வச்சு கொள்ளுவான். அவன் கதறி அந்த உயிர் துடிச்சு அந்த உயிர் போகும். பக்கத்து வீட்டுக்கார எழுத்து வீட்டுக்கார ஏன்டா அடிக்கிற, எதுக்கு அடிக்கிறீன்னு ஒரு 50 பேர் போயிருந்தா அஜித் குமாரை காப்பாற்றிருக்கலாம், பென்னீஸை காப்பாற்றிருக்கலாம், அவங்க அப்பா ஜெயராஜை காப்பாற்றிருக்கலாம். தமிழ்நாடு முழுக்க தேடினா 50 பேர் ஆளை காணும். ஆனால் நீங்கள் கூலிப்படையை அனுப்புகிற மோகன்ராம் திண்டுக்கல் இருக்கார், அவரை என்கவுண்டர் பண்ணலான்னு திட்டம் போட்டால்
மணல் மாஃபியா அத்தனை பேரும் போகிறாங்க. மணல் ராமச்சந்திரன், மணல் ரத்னம், கரிகால, கருப்பையா, அவரை ஒன்றும் பண்ணிடாத. அப்போ இதுவரை நடந்த மணல் மாஃபியாக்களுடைய கொலை அத்தனை கூலிப்பட அனுப்பி அத்தனை பேரும் திண்டுக்கல் மோகன்ராமுடைய பாசான மணல் மாஃபியாக்கள் தான். சாதாரணமான விஷயம். அப்போது மதுரையில் இருந்த ஒரு உயர் போலீஸ் அதிகாரிக்கு 3 நேரம் சமைச்சு கொடுத்து விருந்து கொடுத்து விருந்தான நிகிதா இன்னைக்கு வரைக்கும் அஜித்குமார் கொலையில் விசாரிக்கவே இல்லை. இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போது 50 ஆண்கள் எங்காவது தீர்ப்பானான்னு நானும் தேடுறேன். வீரமிக்கவன், விவேகமிக்கவன், அறிவு மிக்கவன் ஒரு வகையில் காணும். எல்லாம் எது வாந்தி எடுக்குதோ அரசு செய்தியா, அதுதான் செய்தியாகுது. மக்களிடம் உண்மை போய் சேரவே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நடிகை லக்ஷ்மி மேனன் வந்து குடிச்சிட்டு ஒரு கலாட்டா பண்ணியிருக்கின்ற மாதிரி 2 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. அது என்ன தான் சார் ஆச்சு, அங்கே என்ன நடந்துச்சு? இல்லைங்க, அந்த அம்மா ஒரு 5 நட்சத்திர பாருக்கு ஒரு பெண் நண்பர் 4 ஆண் நண்பரோடு போய் அந்த அம்மா மது குடிக்குது. அப்போது எதிர்த்து மேசையில் உட்கார்ந்துருக்கிற ஒரு ஐடி ஊழியர் அவர் பார்க்குறாரு, இந்த அம்மா மேசையில் அளவுக்கு அதிகமான ஆண்களுக்கு இணையாக அதை தாண்டிய அளவில் அந்த அம்மா மது குடிப்பதை பார்த்து அந்த ஐடி ஊழியர், நீங்கள் என்னம்மா, அப்போ அந்த பேரர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, யார் அந்த அம்மா? அவங்க தான் தமிழ்நாடு கேரளா திரைப்பட நடிகை லட்சுமி மேனன். இந்த லட்சுமி மேனன் ரெகுலராக இங்கே வந்து குடிப்பாங்களா? பாருக்கு வருவாங்களா? ஆமாம், எப்போவுமே வருவாங்க, எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர். எப்போவுமே இவ்வளவு அதிகமாக மது குடிப்பாங்களா? இதெல்லாம் அந்த பேரர்கிட்ட அந்த ஐடி ஊழியர் விசாரிப்பதை லட்சுமி மேனன் பார்க்குறேன். ஏன் அவன் என்ன விசாரிக்கிறான்? என்ன விசாரிக்க வேண்டிய தேவை? ஆண்கள் மது குடித்து விட்டு கொட்டமடிக்கிற ஒரு மதுபான கூடத்தில் ஒரு பெண் எப்படி வரலாங்கிறத அந்த ஐடி ஊழியருக்கான வருத்தம். ஐடி ஊழியர் ஒரு நல்ல எண்ணத்தோடு விசாரித்தாரா இல்லை கெட்ட எண்ணத்தோடு விசாரித்தாரான்னு அவரை தான் விசாரிக்கணும். அப்போது இந்த ஐடி ஊழியரை அந்த அம்மா தட்டி கேட்குது, நான் எவ்வளோ குடித்தா என்ன? 6 லார்ஜ் அந்த அம்மா குடிப்பதாக இவர் பார்த்துருக்கார். 6 லார்ஜுனா 2 லார்ஜ் 1 குவார்ட்டர், நம்மளோட முனிசாமி குப்பிசாமி குடிக்கிற குவார்ட்டர். 6 லார்ஜுனா 3 குவார்ட்டர். லட்சுமி மேனன் இவ்வளவு அளவுக்கு அதிகமாக மது குடிக்கக்கூடிய ஒரு நபரா? இதுதாங்க சர்ச்சையே. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுதாங்க சர்ச்சையே. என்ன என்ன விசாரிப்பதுக்கு நீ யார்? அவனை போகக்கூடாதுன்னு அந்த அம்மா அவன் காரில் ஏறி போகிறான், கரெக்டாக பண்ணுது. காரில் தப்பி போகிறான், பின்னாடி போகுது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அம்மாவுடைய 4 நண்பர்களில் ஒருவன் கூலிப்படையை சேர்ந்தவனா, அது அவரை கடத்தியிருக்காங்கன்ற மாதிரி செய்தி. அவனை இப்போ அவன் தான் அந்த ஐடி ஊழியர் தப்பிச்சு ஓடுறான். அவனை காரில் பின்னாடியே போய் காரை மோதி இருத்தி அடித்து இடித்து அவன் காரில் இருந்து இவங்க காரை கொண்டு வந்து அவன் அடிப்பதை இந்த அம்மா ரசித்து. நீங்கள் கர்நாடகாவில் தர்ஷன் ஒரு நடிகர் இப்போ ஜெயிலில் இருக்கார். அவர் 2வது காதலி, அந்த காதலியை அந்த ரசிகை என்ன சொல்கிறாரு, என்னுடைய தலைவனை விட்டு நீ, அவன் நல்ல குடும்பஸ்தன், அவனோட மனைவியோடு இருக்க விடு, நீ அவனோடு தொடர்பை துண்டிச்சுக்கங்கிறார். நம்ம ஆர்த்தி ரவி கனிஷா பிரான்சிஸ் மாதிரி. அப்போது தர்ஷனுடைய காதலி அவனை அடித்து கொள்றதை நான் கண்ணால் பார்க்கணும், கொல்லப்பட வேண்டும். எவ்வளவு குரூர மனம் படைத்தவன். அதே தான் லட்சுமி மேனன் அதே தான். இவங்க வந்து சமீபத்தில் இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு அடிமையானது காரணம் தான் வந்து அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கம்மியானதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லைங்க, இவங்க படத்துக்கும் குடிக்கும் சம்மந்தமே இல்லைங்க. சினிமாவுக்கு வருகிற பொழுதே குடித்தா தான் சினிமாவில் சேர்த்துவான். மது விருந்து இல்லாத சில திரைத்துறை விழாக்களே இல்லை. ஈசிஆர் பண்ணை வீடுகளில் நீங்கள் என்ன நடக்கும்? குடி கூத்து கும்பாளம் மது
இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் நடிகையாக முடியும். இதெல்லாம் தான் அட்ஜஸ்ட் இதெல்லாம் தகுதி, இதான் தகுதி, இதுதான் தகுதி. அப்போது லட்சுமி மேனனை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா இது ஒரு வீட்டில் குடும்ப பெண்கள் டிகிரி காப்பி குடிப்பதை போல் அந்த அம்மா டிகிரி ஆல்கஹாலில் சாப்பிட்றாங்க, அவ்வளோதான். படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஓம்லியான ரோல் தான் சார் பண்ணுவாங்க. ஆனால் அது ஒரிஜினலில் இந்த மாதிரி கேரக்டராக வில்லி கேரக்டராக இருக்காங்க. ஒரிஜினல் வில்லி கேரக்டரு, சினிமாவில் ஹோம்லி கேரக்டர். மிருகம் பாதி கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை நான். லட்சுமி மேன கடவுள் பாதி மிருகம் பாதி. அப்போது இதுதான் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய பலவீனங்கள். பல லட்சுமி மேனன் ஒழிஞ்சிருக்காங்க, பல லட்சுமி மேனன் உள்ள ஒழிஞ்சிருக்காங்க, பல தர்ஷன் இருக்காங்க. தர்ஷன் இப்போ கர்நாடக ஜெயிலில் இருக்கார். தர்ஷன்களும் லட்சுமி மேனன்களும் நிறைந்த கலவை தான் இந்த திரைப்பட உலகம். சார் நீங்கள் பார்த்ததுலேயே வந்து ஒரு நடிகை இவங்க தான் ஒழுங்காக இருக்காங்கன்றதான் யாரை சார் சொல்லுங்கள்? அருமையான கேள்வி, ஆழமாக என்னை சிந்திக்க வச்சுருக்கீங்க. இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலம், அப்போது கர்நாடகா ஒரு நடிகை எமர்ஜென்சி எதுக்குறாங்க அந்த அம்மா. எதை எமர்ஜென்சி அவசர நிலை பிறகு அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீங்க. 75, எனக்கு 15 வயசு. அப்போது அரசு என்பதை சாப்பாடு ஒரு ஹோட்டல் கடைக்காரர் எழுதி வைக்கணும். சாதம் எத்தனை கிராம் இருக்கும், சாம்பார் எத்தனை மில்லி, ரசம் எத்தனை மில்லி, மோர் எத்தனை மில்லி, எல்லாம் எழுதி வைக்கணும். எழுதி போர்டு வச்சு நான் அதை சாப்பிட்ருக்கேன். 2 ரூபா 50 பைசா அந்த சாப்பாடு. எவ்வளவு? 2 ரூபா 50. நெய் கொடுக்கணும், பருப்பு கொடுக்கணும், எல்லாம் வெயிட் இருக்கணும். போர்டு இன்றைக்கெல்லாம் கற்பனை பார்க்க முடியுமா? அரசு ஊழியர் 10 மணிக்கு உள்ளே இருக்கணும். எங்கே? ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸில். 10 முடிஞ்சு 10 நிமிஷம் கழிச்சு போனால் லீவ். இப்படிப்பட்ட காலத்தில் இதை எதிர்த்தவர் ஒரு நடிகை. அந்த நடிகை பெங்களூரில் கர்நாடக சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஜெயலலிதா வந்து அடைச்சாங்க, சசிகலா வந்து அடைச்சாங்க. அதே அதை பார்ப்பன அக்ரஹார சிறையில், சென்ட்ரல் ஜெயிலில் அடைத்து, நீ காங்கிரஸை எதிர்க்கிறாயா? ஜெயிலுக்குள்ளே எப்படி இருப்பான் மிருகம் ஜெயிலர்கள். அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக அளவுக்கு, நீங்கள் எத்தனை பேர் போகிறான், அதாவது அங்கே எத்தனை பேர் பணியில் இருக்கிறானோ அத்தனை பேரும் அவளை பாலியல் வன்புணர்வு செய்து இரவு முழுக்க மரண ஓலம். உயிர் 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 போகும்போது ஒரு ஒரு அந்த உடல் எப்படி சத்தத்தை கொடுக்கும், உயிரே போகும். தொடர்ந்து அந்த சத்தம் இரவு முழுக்க கேட்டுக்கொண்டே இருந்ததுன்னு கைதி பதிவு பண்ணுறான் ஜெயிலிருந்து எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு. அந்த தியாக தாயை அவளும் நடிகை தான், அவளும் நடிகை தான், அவளும் சினிமாக்காரி தான், அவளும் அரிதாரம் பூசியவள் தான். கர்நாடகா சிறையில் மரணம் அடைந்தாள். நீங்கள் எவ்வளோ பெரிய தியாகி. இப்படியான வரலாறுகளும் இருக்கிறது. லட்சுமி மேனன்களும் இருக்கிறார்கள், தர்ஷனும் இருக்கிறார். இந்த கர்நாடகா சிறையில் அடைபட்டு இறந்து போன சகோதரி இந்த சமூகத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்பதான் வரலாறு. அவர் பேர் சார் ஸ்னேகலதா ரெட்டி. ஜார்ஜ் பெர்னாண்டஸோடு இணைத்து பேசப்பட்டவர். ஜார்ஜ் பெர்னாண்டஸு ஒரு அகில இந்திய தலைவர், ரயில்வே யூனியனில் ஒரு மிகப்பெரிய தலைவர். அவரை பழிவாங்குவதற்காக அந்த அம்மாவை சிறையில் அடித்தே கொண்டார்கள், நிர்வாணமாக போட்டு வைத்திருந்தார்கள். உணவு இல்லை, புழு மிதக்கிற உணவு. நீங்கள் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி சிறையில், அங்கே சிறை எப்படி இருந்தோம்ல, கம்பி தான். இதில் அந்த சிறை மிருகங்கள், மனிதர்களே இல்லை. சிறையில் வேலைக்கு போயிட்டாலும் அவன் மனுஷனை பார்க்கவே மாட்டான், மிருகமாக தான் இருப்பான் அவன். அந்த ஸ்னேகலதா ரெட்டி அந்த சகோதரி இரவெல்லாம் மரண ஓலம். இந்த நாடு இது ஒரு ஜனநாயகம், அங்கு அவளுடைய உயிர் பிரிந்து போனது. எவ்வளோ பெரிய தியாகம். எமர்ஜென்சியில் ஆண்களை தான் இவ்வளோ கொடுமை நடந்துச்சுன்னா பெண்களுக்கும் நடந்திருக்காரு சார். மிகப்பெரிய கொடுமை. அந்த இந்திரா காந்தியை தான் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு கருணாநிதி
செய்கிற ஊழலை மறைப்பதற்காக சேர்த்து கொண்ட தலைவர் தான் கருணாநிதி. சினிமா பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இதை பற்றி மேலும் பேசலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.